Bonjour à tous. Aujourd'hui, c'est 17 juin 2025. Today it is 17th June 2025. 2025 ஆண்டு ஜூன் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை மார்தி மாத்தனம் காலை நாம் நம் பயில்களை தொடங்குகிறோம். சுமிசியோன்ல இந்த இது பார்க்கிறோம். Soumission, décision de transmettre au divin la responsabilité de votre vie. Elle se fait soit par le mental, soit par l'émotion, soit par l'impulsion de vie, ou par tout cela à la fois. About சரண்டர் சப்மிஷன் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் a டெசிஷன், இது ஒரு முடிவு. டிரான்ஸ்மேத்னா இது சொன்னா ஹேண்டிங் ஓவர்ங்கிற அர்த்தம். கிவ் இட் டு சம்படிங்கிற மாதிரி, டிரான்ஸ்மிட் மாதிரி. பிரெஞ்சு இதுல பிசிக்ஸ்ல எல்லாம் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் எனர்ஜின்னு வரும். அது மாதிரி நம்மை நாமே அவர்களுக்கு ஒப்படைக்கிறது. எதுக்கு? டு த டிவைன். எதை ஒப்படைக்கிறோம்? லா ரெஸ்பான்சிபிலிட்டி த ஃபோர்த் வி, த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் யுவர் லைஃப். ஓகே, அப்ப அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அது எல் அப்படின்னா, இங்க எல்னா பொதுவா ஷீ என்ற சொல்லை குறித்தாலும் இந்த இடத்துல இட், அது, அதை அப்படின்னு அர்த்தம் வருது. எல்சஃபே சுவா பார்ல மாந்தால். அப்ப பொதுவா ஃபேனா ஃபேர்ங்கிறது செய்தல் அப்படிங்கிறது, சுவா அப்படிங்கும்போது பீங்கிற மாதிரி அர்த்தம் வரும். அப்போ இட் கேன் பி டன், எய்தர் இட் கேன் பி திஸ் இஸ் டன் அப்படின்னு சொல்லலாம். திஸ் இஸ் டன் அது ஒரு இது மாதிரி. பை பிஏன்னா பார்னா பை த மைண்ட், இல்ல மாத்தால்னா மைண்ட்னு அர்த்தம். எல்சஃபே சுவா பார்லா லெமோசியோன் அப்புறம் பை தி எமோஷன் ரெண்டாவது. மூணாவது elle se fait soit par l'impulsion de vie. Appo by it is done through the life impulse. Ou par tout cela à la fois. ஒரே à la fois ஒரே நேரத்தில். fois une fois, deux fois எல்லாம் சொல்லுவோம். ஒரு முறை, இருமுறைன்னு சொல்லலாம், அல்லது தடவைங்கிற அர்த்தத்திலையும் சொல்லுவோம். அப்ப à la fois ஒரே நேரத்தில், செலா அலஃப்வா பார்த்து அனைத்தையும், அதாவது அந்த மூன்று மூலமாகவும் ஒரே நேரத்தில் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. இப்போ ஸ்ரீ அரவிந்தர் மெடிடேஷன் எல்லாம் போடும்போது, சென்டர்ஸ் எல்லாம் சொல்லும் போது, உருவ மத்தியில், தொண்டையில் அல்லது நெஞ்சு சென்டர் ஹார்ட் சொல்லுவோம், ஹார்ட் சென்டர் சொல்லுவாங்க. கொஞ்சம் கைதா இருக்கும் உச்சந்தலில். அதாவது ஒவ்வொன்றிலும் உங்களுக்கு எது வாகாக இருக்கிறதோ அவங்க நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணலாம். இல்லாவிட்டால் அந்த மூன்றிலுமே ஒரே நேரத்தில் உங்களால் கான்சென்ட்ரேட் பண்ணலாம், அதுவும் செய்யலாம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த தனித்தனியா மனம் மூலமாக அல்லது உணர்ச்சிகள் மூலமாக அல்லது இது தாக்குதல், அதாவது இது சொல்லுது ஆப்பிள்ஸுக்கு சரியான சொல் என்ன சொல்லலாம்? நம்ம தூண்டுதல் அப்படின்னு சொல்லலாமா? வாழ்வின் தூண்டுதல், உந்துதல். உந்துதல், வாழ்க்கை உந்துதல், அந்த மாதிரி ஒரு வார்த்தையை பயன்படுத்தலாம். தூண்டுதல், உந்துதல் அந்த மாதிரி வரும். பாருங்க, சமர்ப்பணம், உங்கள் வாழ்க்கைக்கான பொறுப்பை தெய்வத்திடம் இருக்க தெய்வீகத்திடம் தப்பான மொழிபெயர்க்கப்படுது. முடிவு, இது மனம், உணர்ச்சி, வாழ்க்கை உந்துதல் அல்லது இவை அனைத்து ஒரே நேரத்தில் மூலம் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இதை பிரெஞ்சுல கேளுங்க நீங்க இப்போ. Soumission. Décision de transmettre au divin la responsabilité de votre vie. Elle se fait soit par le mental, soit par l'émotion, soit par l'impulsion de vie,
ou par tout cela à la fois. அது அது கேட்டுதா? நம்ம டிரான்ஸ்லேஷனோட சவுண்ட் கேட்டுதா எல்லாருக்கும்? கேட்டது சார். ஓகே. ஸோ நான் திருப்பி இதை படிச்சு நிறைவு செய்யறேன். Soumission, décision de transmettre au divin la responsabilité de votre vie. Elle se fait soit par le mental, soit par l'émotion, soit par l'impulsion de vie, ou par tout cela à la fois. இது ஆங்கிலம் ஆசிரமத்துல கொடுத்த மொழிபெயர்ப்பு. கோரேஸ்வரமா நீங்க படிங்க. Okay, sir. Surrender the decision to hand over the responsibility of your life to the divine. This is done either through the mind or the emotion or the life impulse or through all of them together. செய்யணும். Thank ஓகே. you, sir. Sir, இதுல செலாக்கு என்ன மீனிங் வருது இந்த இடத்துல? செலா பார்ட் 2 செலா வரும். எல்லா அதாவது தூசலன்னா அனைத்தையும் ஒரே நேரத்தில் இருக்கும். லாங்கிறதுக்கு சசி செலான்னு எல்லாம் இருக்கும், தனியா சொல்லணும். அது சசி சிஇசிஐன்னு வரும். சசின்னா இந்த ஒன்றைன்னு சொல்லுவோம்ல தமிழ்ல. ஆமா. இப்ப வந்து ஒரு 4 பேனா வச்சிருக்கா, இப்ப அது காட்டி சசி அப்படின்னு சொன்னா இந்த ஒன்றை சிஇசிஐன்னு இருக்கும். அதனால நீங்க நோட்ஸ் எடுத்து எழுதிப்பேன். செலானா அந்த ஒன்றை அப்படின்னு வரும். புரியுதுங்களா? அது மாதிரி வரதான் அந்த சசி செலா எல்லாம் வரும். அப்போ பார்த்து செலா அப்படின்னா இந்த இவை அனைத்தையும் நம்மள தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா, அந்த பொருள்ல வரும். இவை அனைத்தையும் ஒன்றாக செய்யலாம், ஒன்றாக இது வழியாக செய்யலாம் அப்படின்னு அர்த்தம். இப்போ ஒரே இவை அனைத்தும் அப்படி இந்த இவைங்கிறது தான் செலாங்கிறது வருது. தூங்கிறது எல்லாம் செலானா இவைங்கிற அர்த்தம். இவை ஆல் ஆஃப் ஒரே நேரத்தில் செய்யப்படுகிறது. அந்த அந்த எல் சஃபேங்கிறதுல அது வந்துடும். சரிங்களா? நன்றிங்கம்மா. இப்போ நம்ம மீண்டும் ஒரு முறை படித்து நிறைவு செய்கிறேன். Soumission, décision de transmettre au divin la responsabilité de votre vie. Elle se fait soit par le mental, soit par l'émotion, soit par l'impulsion de vie, ou par tout cela à la fois. Merci beaucoup à tous. Merci à la mère, merci à Sri Aurobindo.